மனித உடம்புகளில் உள்ள மூட்டுகளில் வந்து 3 வகையாக வந்து அதோடைய அமைவிடத்தை வச்சு பிரிப்பாங்க. ஸோ எங்கெங்கே எந்தெந்த மூட்டுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி மூட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாயின்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து தசைகள் அதாவது மசிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஃபோர்ஸ், ஒரு இயக்கத்தை, ஒரு மூமெண்ட்ஸை வந்து எலும்புகளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ அந்த எலும்புகளோட ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த மூட்டுகள் வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம மண்டையோட்டில் கூட ஒரு மூட்டுகள் இருக்குது. ஸோ அதை வந்து நாரிணைப்பு மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து இது ஒரு இயக்கத்தை வந்து தசையிலேருந்து அனுமதிக்காது. ஸோ அப்படிப்பட்ட மூட்டு தான் வந்து இந்த மண்டையோட்டில் இருக்கக்கூடிய நாரிணைப்பு மூட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய, அதாவது பின்னாடி இந்த முதுகுப்புறத்தில் இருக்கக்கூடிய முள்ளெலும்புகளுக்கு இடையே குருத்தெலும்பு மூட்டுகள் வந்து இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து இயக்கத்தை வந்து அனுமதிக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கைகள், தோள்கள், இந்த முழங்கால்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மூட்டுகள்லாம் வந்து சினோவியல் மூட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே உள்ள சினோவியல் ஜாயின்ட்ஸ். ஸோ அங்கே வந்து நம்மலாம் கைகளில் வந்து சொடக்கு போடுறோம்ல, ஸோ அப்போ வந்து ஒரு லிக்யூட் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து சினோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே உள்ள சைனோவியல் திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மெதுவாக வந்து அதோடைய இயக்கத்தை வந்து அனுமதிக்கும்.